श्री दुर्गा सूक्तम्। ओम जातवेदसे सुनवाम सोममराति यतो निदहाति वेदः सनपर्षदति दुर्गानि विश्वानावेव सिन्धुन् दुरितात्यग्निः ताम् अग्निवर्णान् तपसा ज्वलन्तीन् वैरोचनीं कर्मफलेषु जुष्टा दुर्गान् देवीकुं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः अग्ने त्वं पारय नव्यो अस्मान् स्वस्तिभिरति दुर्गानि विश्वा पूच भृत्वे बकुलान गुर्वे भवातोकाय तनयाय शय्योः विश्वानिनो दुर्गः जातवेतस्सिन्तुन्ननावातुरिताति पश्ये अग्ने अत्रिवन्मनसा गृणानों स्माकं भूत्य विदातनुना प्रदनाजीतकुं सकमानमुक्रमग्निकुं कुवेम परमासदस्तात् सनपर्षदति दुर्गानि विश्वाक्षमदेवो अदुरितात्यग्निः प्रत्नोषि कमित्यो अत्वरेषु सनाचहोतनव्यच्च सत्सि स्वाञ्च आग्ने तनुवं विप्रय स्वस्मौभ्यञ्च सौभगमागजश्व गोपे जुष्टमयिजो निषिक्तन्तवे एन्द्र विष्णुरनुसञ्चरेम नाकस्य पृष्ठमभि सवसानो वैष्णविल्लोक इगमादयन्तां कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। ओम शांति शांति शांति। பதஞ்சலி யோக சூத்திரம். அதில் நாம் இன்னைக்கு வைராகியத்தை பற்றி அவர் பதஞ்சலி சொல்றாரு. அதுக்கு போறதுக்கு முன்னால, சூத்திரத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அவர் வைராகியத்தை பத்தி என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இப்போ வைராகியம்ங்கிற சொல் ஒரு வெறுப்போ அல்லது இயலாமையில் வருகின்றதோ அல்லது ஒரு பற்றற்ற நிலை அப்படிங்கிறது அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. எந்த மாதிரி வைராகியம்னா என்ன அர்த்தம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் பேசிக் நெசசிட்டிஸுக்கு நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம், அதை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் மனிதன் அதில் திருப்தி அடையிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, மனிதர்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், பேசிக்காக உணவு, உடை, இருப்பிடம் கிடைச்சோன்ன போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வருவதில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், தேவைக்கு மேலே நம்ம இந்திரிய சுகத்தை தொடர்ந்து வர வேண்டும் என்றும் ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை மனதிற்குள்ள வருது. இது பேசிக் நெசசிட்டிஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அது இந்திரிய சுகத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம். என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், விஷயங்களை தேடி ஒரு கண்ணுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், காதுக்கு சுகத்தை கொடுக்க விஷயங்கள், ஒரு சாப்பிட்ற விஷயம் எடுத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும், ஒரு தங்கணும்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும். இந்த மாதிரி சுகம் சுகம் சுகம்னு நம்ம மனிதர்கள் பின்னால போறோம். ஆசை, அதுதான் ஆசை. ஏன்னா உணவு, உடை, இருப்பிடத்துக்கு ஆசைப்படாம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கிடைக்காது நமக்கு. அதுக்கு ஆசைப்பட்டு தான் ஆகணும். உணவு, உடை, இருப்பிடத்தை தேடித்தான் ஆகணும். அதை மீறி நீங்க எது நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ, பேசிக் நெசசிட்டிஸை தாண்டி நம்ம என்ன நினைக்கிறோமோ, எது ஆசை வேணும்னு நினைக்கிறோமோ அதுதான் காமம், அதுதான் ஆசை. நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வசதி சம்பாதிக்கும் போது அதுக்கு மேல நம்ம அனுபவிக்கணும், ஆசைகள் நிறைவேற்றி கொள்ளணும், நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி தரணும், கண்ணுல சாப்பிட்ற விஷயங்களாகட்டும், கண்ணுல பாக்குற விஷயங்களாகட்டும், நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்றோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கு சரியான முறை அப்படின்னு நம்மளுடைய சுபாவம் சொல்லுது. அதன் பிரகாரம் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். இறைவன் என்ன சொல்றாருங்கிறது நம்ம கவனிக்க தவறிவிட்டோம். நமக்கு சுபாவமா என்ன தோணுதோ, இப்படி செஞ்சா நல்லா இருக்கா செய்யலாம். அங்க தேர் இஸ் நோ ஆர்டினன்ஸ் ஃபார் யூ. நீங்களே உங்களுக்கு நீங்க ராஜா, இப்படி செய்யணும்னு தோணுது செய்யலாம், இப்படி வளர்த்தணும்னு தோணுது வளர்த்தலாம். எவ்ரிதிங் இஸ் டிசைட் பை யுவர் செல்ஃப். நாம எங்க வரல, வி டோன்ட் கம் அண்டர் த ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான். பகவான் நம்ம எப்படி வாழணும்னு ஒரு வாழ்க்கை முறையை வகுத்து கொடுத்து இருக்கிறார். அதுக்குள்ள நம்ம வராததுனால நம்ம என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக் அதுக்குள்ள வரலைன்னா என்ன பண்ண தோணும், எனக்கு என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை வச்சு எனக்கு எப்படி வளர்த்தணும்னு தோணுதோ அந்த மாதிரி வளர்த்துறேன், எப்படி வாழணும்னு தோணுதோ வளர்த்திட்டு போயிட்டு இருக்கிறோம். எப்படி எதனுடைய ஏன் ஒருத்தருக்குள்ள மாறுபடுது, அவங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க.
இப்போ இறைவன் என்ன பண்றாரு, இப்படி நீ வகுத்து ஒரு முறையை வகுத்து கொடுத்து இப்படி வாழ்ந்தினா தான் மேனுவல் புக் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அப்ப யாரும் மியூட் பண்ணலப்பா. இப்போ நாம் இதுதான் ஜென்ரலா எல்லா மக்களும் 99.99 பீப்புள் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய சுபாவத்தில் என்ன தோணுதோ அதன் பிரகாரம் வாழும் பொழுது என்னென்ன நெகட்டிவ், இறைவனுடைய ஆர்டினன்ஸ்க்கு கீழே கட்டுக்குள் வந்து அவர் சொல்றாரு நான் செய்யறேன், அவர் டூஸ் இறைவன் சொல்றாரு செய்யறேன், டோன்ட் இறைவன் செய்ய வேண்டாங்கிறாரு நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து வாழ்கிற வாழ்க்கை அது வேறு. இது நம்மளுடைய சுபாவத்தின் பிரகாரம் நமக்கு என்ன தோணுதோ அப்படி வாழ்றோம். வாழும் பொழுது என்ன ஆகுது, நம்மளுடைய மனம் அழுக்காக ஆரம்பிக்குது. மனதில் இருக்கிற அழுக்குகள் உங்களுக்கு தெரியும். சுபாவத்தின் பிரகாரம் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது விருப்பு வெறுப்பு உங்களுக்கு தெரியும். காமம், குரோதம், கர்வம், பொறாமை இதுக்குள்ள வந்து சிக்கித்தான் ஆகணும், தப்பிக்க முடியாது. அதனாலதான் இறைவன் என்ன கொடுத்திருக்காரு, ஒரு ஆர்டினன்ஸ், ஒரு மேனுவல் புக்கு, இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு கொடுத்திருக்காரு. நாம இப்படி போறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். அப்ப என்ஜாய் பண்ணணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு எங்க தேவைப்படுற நம்ம எங்க போறோம், ரெக்ரியேஷன் தேவையில்லைங்களா, அதுல போனா ரெக்ரியேஷன் கிளப் இந்த மாதிரி போய் ஒரு சுத்தி பாக்குறது, அங்க போறது இங்க போறது, இந்த மாதிரி மனம் போன போக்குல போய் என்ஜாய் பண்ணினா அதுதான் வாழ்க்கைன்னு நாம முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதனால என்ன சொல்றாரு இறைவன், உன்னுடைய மனம் அழுக்காகும். அது குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, டே பை டே எப்பங்க அழுக்காகுது, நீங்க எப்பெல்லாம் டிரான்சாக்ஷன் இன் திஸ் வேர்ல்டு பண்றீங்களோ, எப்பப்ப பண்றீங்களோ ஒரு டிரான்சாக்ஷன்லயும் மனம் அழுக்காகும். அழுக்கானா என்ன நடக்கும், மனம் நோயுறும். மனம் நோயுட்டால் how can you have a happy life? This is the reason for துக்கா. அப்போ இறைவன் என்ன சொல்றாரு, முறைப்படி வாழணும், எப்படி வாழணும் அப்படிங்கிற வகுத்து கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அந்த வைராகியம் விவேகம் வைராகிங்கிற குணத்தை நீ வளர்த்திக்கணும். அப்படிங்கும் போது இப்ப விவேகம்னா என்ன, அதிலிருந்து வரக்கூடியதா வைராகியத்தை பெற்று நீ வாழணும். இது வந்துங்க சன்னியாசி போறவங்களுக்கு அல்ல, கிரகஸ்த ஆசிரமத்தில் குடும்பத்தோட வாழ்றவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் தான் சொல்றாரு. தவிர நீ எந்த பொருளையும் சேர்த்து வச்சுக்காத, ஒரு குடில போட்டு சன்னியாசி ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார்ந்துக்கன்னு இறைவன் சொல்லல. அப்படி இருந்தா மனித இனமே அழிஞ்சு போயிரு. சன்னியாச வாழ்க்கை இறைவன் சொல்ல, கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கும் போது நீங்க எல்லா பொருள்களோடும் வாழும் பொழுதும் உங்களுடைய ஆட்டிடியூட்ல ஒரு சேஞ்ச் வரணும். என்ன ஆட்டிடியூட் நான் வாழ்ந்துருக்கோம், என்ஜாய் பண்ணணும் ஒரு ஆட்டிடியூட் போயிட்டு இருக்குமா, அந்த ஆட்டிடியூட்ல இருந்து கொஞ்சம் எண்ணத்தை மனதை மாற்றணும். என்ன மனதுக்குள்ள என்ன ஞானம் வரணுங்கிறாரு, விவேகம் வைராகியம். அங்கதான் வருது வைராகியம்ங்கிறது வார்த்தை, இறைவன் கொடுத்த வார்த்தை. ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் அந்த வைராகியத்தை பழகணும் அப்படிங்கிறது இறைவனோட ஆர்டர். இப்போ அந்த இறைவனோட ஆர்டர் வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அவரு இறைவன், முதல்ல நீ விவேகத்தை கொண்டு வரணும். அதனுடைய முதிர்ச்சி தான் வைராகியம். வைராகியத்தை போய் டக்குன்னு பிடிக்க முடியாது. என்ன பண்றோம், விவேகம். விவேகம்னா என்னங்க, பிரித்து அறிகின்ற சக்தியை கொண்டு வா அப்படிங்கிறாரு. இது அந்த வைராக்கியத்தை பெறுவதற்குண்டான விவேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பொருள்களை வாங்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நிறைய பொருள்களோட வாழ்றோம், உறவுகளோட வாழ்றோம், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ என்ன ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னா, நாம எல்லாமே அதுல இருக்கிற குறைகளை கண்டு நம்ம எந்தெந்த பொருள்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அந்த பொருளுடைய குறைய கண்டு பழகும். ஏன்னா நாம என்ன பண்றோம், அந்த பொருளினுடைய நிறையை மட்டும்தான் நாம பாக்குறோம். இறைவன் என்ன சொல்றாரு, எல்லா பொருள்களிலும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்சஸ் ஆகட்டும், உறவுகளாகட்டும், எல்லாவற்றிலும் என்ன இருக்குது, குறை இருக்குது. ஆனா நாம் அதை காண தவறி விடுகிறோம். அந்த குறை வெளியில் வரும்போதுதான் நம்ம அதுல கஷ்டப்படுறோம். அப்ப என்ன சொல்றாரு அவரு, எந்தெந்த பொருளாக இருந்தாலும், ஆப்ஜெக்ட் பொருளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அனுபவங்களாக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ண, அதுல ஒரு தோஷ தர்ஷனத்தை வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தோஷ தர்ஷனம். தோஷ தர்ஷனம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இந்த வைராகியங்கிறது விரக்தினால வரக்கூடாது. வாழ்க்கையை வெறுத்து போய் எதுலயும் ஒட்டாம இருக்கிறது அது அல்ல. அல்லது ஒரு தோல்விக்கு மேல தோல்வி வாழ்க்கையை வெறுத்து போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போற அதுவும் அல்ல. ஏன்னா இதெல்லாம் வைராகியத்துக்கு உண்டான தவறான புரிதல்.
வாழ்க்கையில தோல்விக்கு மேல தோல்வி வந்து என்னடா வாழ்க்கைன்னு விட்டுட்டு போறதும் அல்ல. வைராகியம் என்பது அப்படி வர்றதும் இல்ல. அல்லது ஒரு விரக்தியில ஒரு 2-3 இறப்புகள் நம்ம வீட்டில் நடக்கும்போது மனம் ஒரு விரக்தியாகி வருகின்றதும் வைராகியம் அல்ல. அல்லது வயசாகி போய் எதையும் அனுபவிக்க முடியலையும் போது அந்த இயலாமை, அதனால வர்றதும் வைராகியம் அல்ல. தோல்வியினாலேயோ விரக்தியினாலேயோ ஒரு இயலாமையினாலேயோ ஒரு பொருள் மேல் பற்றற்ற நிலை வருது அப்படின்னா அது எப்படி இந்த கதை சொல்லும் பாத்தீங்களா, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு போகுது பாத்தீங்களா நிறைய, அந்த கதை அல்ல. நமக்கு எட்டாதனால அது வேண்டான்ட்டு போகுது பாத்தீங்களா, அப்படி அல்ல. வைராகியம் என்பது சிந்தித்து, எது வேதாந்தத்தை படித்து சிந்தித்து விவேகத்தை பெறணும். எப்படிங்க சிந்திக்கிறது? அது சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஒரு பொருள் நீ பாக்குற அப்படின்னா அதுல இருக்கிற தோஷத்தை பார்க்கணும். என்னங்க நம்ம வாங்குற பொருளில என்ன தோஷம், ஒரு பொருளாத்தான் விசாரம் பண்ணி பார்க்கணும். இப்போ தோஷ தர்சனம் சொன்னேன், அதுதான் நீ முதல்ல கொண்டு வர வேண்டியது. லைஃப்ல கொண்டு வர வேண்டியது தோஷம். அதுல இருக்கிற தோஷத்தை காணுதல். எந்த பொருளா இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, அனுபவங்களாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, தோஷ தர்சனத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் விவேகத்தை நீ பெற முடியும். என்னங்க தோஷ தர்சனம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பொருள் உங்களை நாடி வந்தாலும், இது நீங்க ஆசைப்பட்டு போறீங்க பாத்தீங்களா, எல்லாமே என்னது, அனித்தியம். அது நிலையானதாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அது பொருள்களை நீங்க தேடி போனாலும், உறவுகளை நீங்க தேடி போனாலும், எதா இருந்தாலும் அது அனித்தியம்ங்கிற புத்தி முதல்ல இருக்கணும். அதாவது அனித்தியம்னா காலத்துக்கு உட்பட்டது, அவ்வளவுதான். அனித்தியம் என்ன, அந்த உறவாகட்டும் பொருள்களாகட்டும். ஒரு பொருள் வாங்குறோம், அது 100 வருஷம் அது அவன் கேரண்டி கொடுப்பானுங்க, நீங்க 100 வருஷம் இந்த பொருள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அது இருக்கலாம், நாம இருக்குங்கிற கேரண்டி கிடையாது. அப்ப என்ன, இது என்னது, அனித்தியம். நானுமே அனித்தியம். அந்த பொருள் வாங்குற பொருள் என்னது, அனித்தியம். அது நித்தியமான ஒரு வஸ்துவாக நாம அதை பார்க்க கூடாது. அது மேல வெறுப்போ வாங்க வேண்டான்னு சொல்லல, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அது அனித்தியம், காலத்திற்கு அது உட்பட்டது. எந்த உறவா இருந்தாலும் சரி, பொருள்களாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுறீங்க, வாங்கி போடுறீங்க ஜாமானுக்கு, எல்லாமே என்னது, அனித்தியம்ங்கிற தோஷ தர்சனம் முதலில் வர வேண்டும். ஏன்னா அது உண்மை. நாம என்ன நினைச்சுக்கிறோம், ஒன்னு பொருள் வாங்கினா அது நம்மளோடவே எப்பவுமே இருக்கு, சத்தியமாக அதை புடிச்சுட்டு வாங்கும் போது அந்த பொருள் ரிப்பேருங்க போது நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, துக்கத்துக்கு போறோம். ஒரு மிக்சி டிவி வாங்குறோம் அப்படின்னா வாங்கும் போதே என்னது, வீட்டுக்குள்ள வரும்போதே அது எதை கண்டு வருது, அதுக்கு அடுத்த பாயிண்ட் துக்க மிஸ்ரித்துவம். ஒவ்வொரு பொருளும் துக்கத்தோடு தான் வீட்டுக்குள்ள வருது. நாம நினைக்கிறது சந்தோஷத்தை மட்டும் கொடுக்குன்னு ஒன் சைடு மட்டும் ஆஃப் த காயின் பாக்குறோம். தேர் இஸ் another side of that coin. எந்த பொருளுக்கு இன்னொரு சைடு இருக்கும், அது என்னது, துக்கத்தை கொடுக்க கூடியது. துக்க மிஸ்ரித்துவம், துக்கத்தோட மிஸ்ரம்னா கலந்து, மிக்சர் சொல்ல மாதிரி மிஸ்ரித்துவம். எந்த பொருள் வாங்கினாலும் துக்கத்தோட தான் வீட்டுக்குள்ள வருது. ஒரு டிவி வாங்குறோம்னாலும் அது எத்தனை நாளைக்கு வரும், ரிப்பேர் ஆகாம வருவா தெரியாது. ஒரு இடி இடிச்சதுன்னா டிவி பார்த்தோன்னா பொட்டுன்னு போயிருது இல்லைங்களா, எத்தனை லட்சம் போட்டு வாங்கலாம் டிவி போயிருதுங்க போது அது என்னது, துக்கத்தோடு வரக்கூடியது. இது 2வது தோஷ தர்சனம். முதல்ல என்ன இருக்கணும், எந்த பொருளும் எனக்கு நித்தியமாக எங்கோட இருக்க முடியாது, அல்லது அது இருந்தாலும் நான் இருக்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. 2வது துக்க மிஸ்ரித்துவம், துக்கத்தோடு தான் ஒரு பொருளும் ஒவ்வொரு உறவுகளும் உள்ள வீட்டுக்குள்ள வருது. 2வது தோஷ தர்சனம். 3வது பந்தகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். பந்தம்னா நம்மளை அந்த பொருள் அதற்கு அடிமை ஆக்கி விடும். கண்டிப்பா ஒரு பொருள் நம்மள என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, அடிமையாக்கும். அடிமைன்னு எனக்கு அது இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து அடிமைப்படுத்திடும். ஏங்க அடிமைப்படுத்தின என்னங்க பிரச்சனை, நான் அது இருந்துட்டு போறேனே. அடிமை மனம், ஒரு பொருளுக்கு நீங்க அடிமை ஆக 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 மனம் பலகீனமாயிட்டே வரும். அதுதான் பிரச்சனை. அடிமை ஆகிறத பத்தி பிரச்சனை இல்லை, அதனால மனம் பலகீனம். பலகீனமான மனம் நோயுறும். You cannot have a happy life. So அது அடிமைப்படுத்திடும். அனித்தியம், துக்க மிஸ்ரித்துவம், துக்கத்தோடு கலந்துதான் வரும். அடுத்தது அது என்னை அடிமைப்படுத்திவிடும். அடுத்தது அபூர்ணத்துவம் சொல்லுவோம். அபூர்ண பூர்ணமான ஒரு சந்தோஷத்தை அதனால் கொடுக்க முடியாது. எந்த பொருள் எடுங்க, நீ எத்தனை பொருளை வேணாலும் வாங்கி கொண்டாந்து வீட்டுல போடுங்க, மனதில் அப்பா பூர்ணம் அப்படிங்கிற உணர்வு போதும், இதற்கு மேல் எதுவும் வேண்டாம் என்று ஏதாவது பொருளை நாம பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் எத்தனையோ பொருள்களை வாங்கி குவித்திருக்கலாம்.
ஆனால் எந்த ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறமும் போதும், இனிமேல் எதுவும் வாங்க வேண்டாம், இது எனக்கு பூரண சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு எந்த பொருளாவது கொடுக்குதா? கொடுத்திருந்தால் நீங்க அடுத்த பொருளுக்கு போயிருக்க மாட்டீங்களே. அது எந்த ஒரு பொருளும் பூரணமான ஒரு நிறைவு எனக்கு கொடுத்துருச்சுன்னா நம்ம அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இது என்ன நடக்குது யோசனை பாருங்க. மனதில் இருக்கிற ஆசைகளை நாம நிறைவேற்றி சுகம் காணலாம்னு போக போக அந்த சின்னதா எரிஞ்சிட்டு இருக்கிற ஆசை, மனதில் சின்னதாக இருக்கிற ஆசை பெருசா உருவெடுக்க ஆரம்பிக்குது. நிறைய பொருள்கள் அது கேட்க ஆரம்பிக்குது. மனம் ஆசைகள் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆசைகள் நிறைவேற்றினா ஆசைகள் குறைஞ்சிருமானா? தவறான கணக்கு. ஆசைகளை நிறைவேற்ற அது என்ன சொல்லுது, அது நிறைவேற்றுதல் என்பது ஃபியூயல் மாதிரி, இந்தனம் சொல்லுவோம். அந்த தீக்கு அது எண்ணெயாக மாறும், தீ கொழுந்து விட்டு எரியும். கொஞ்சமா இருக்கிற ஆசை என்ன ஆயிரும், பெரிய 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 ஆசை ஆக ஆக ஆசையே துன்பத்திற்கு காரணம். சோ என்ன பண்ணணும், ஆசைங்கிறது எப்ப பேசிக் நெசசிட்டியை தாண்டி இந்திரிய சுகத்தை அணுவிக்கு, நாக்கால மூக்கால வாயால் அதெல்லாம் அணுவிக்கு நினைக்கிறது ஆசை. அது உணவில் இருக்கலாம், உடையில் இருக்கலாம், இருப்பிடத்தில் இருக்கலாம். அங்கு ஆசை வரும்போது ஒரு விசாரம் பண்ணி நன்மையா தீமையா அவசியமா அவசியமற்றதான்னு சிந்திச்சு, இது அனித்தியம், இது எல்லாத்தையும் சிந்திக்கணும். இந்த பொருள் வந்தா அனித்தியம், இந்த பொருள் என்னை அடிமைப்படுத்தும், இந்த பொருள் வந்தா அது கூட துக்கம் உள்ள வருது, அது எனக்கு பூர்ண சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு சிந்திச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பொருள் வேணும்னா வாங்கலாம், இல்லைனா அந்த பொருளை விட்டுறலாம். நீங்க வீட்டுல இருக்கிற பொருளெல்லாம் வரிசையா அடுக்கி வச்சு பாருங்க, எந்தெந்த பொருள் உங்களுக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுத்துன்னு அப்பதான் தெரியும். ஆனா வாங்கும் போது அந்த பொருளாலையும் அந்த உறவுகளை எடுத்துக்கலாம், உறவுகள்னாலையும் நமக்கு அதுக்கு துக்கம் வருங்கிறத திங்க் பண்ணாம வாங்கிடும். சாஸ்திரம் என்ன சொல்லுது, திங்க் பண்ணு. ஒரு பொருளையும் ஆசைப்படுவதற்கு முன் இதை எல்லாத்தையும் திங்க் பண்ணி அதற்கு தாண்டி அது நமக்கு அவசியம்னா வாங்கு, இல்லைனா இதுக்குள்ள போய் மாட்டிக்குவோன்னு தெரிஞ்சு வாங்கு. அப்போ கஷ்டம், ஏன்னா முதல்ல யோசனை வச்சுமா கஷ்டம் வரும்னு, அப்போ அந்த பொருள் இருந்து ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஆமா அப்படின்னு ஏத்துக்கு தெரியும். ஆடாம பொருள் வாங்கின ரிப்பேர் தான் ஆகும், சரி ஓகே போய் ரிப்பேர், அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். கவலைங்கிறது துக்கம் மனதிற்கு வராது. இப்படி பண்ணணுங்க. விவேகம்னா இதுதான், இதுக்கு பேரு தான் விவேகம், பிரித்து அறிகின்ற சக்தி. துக்கமும் சுகமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நாம என்ன பண்றோம், ரெண்டையும் ஒரு பொருளிடம் ஒவ்வொரு உறவுகளிடமும், உறவுகள்னு பாருங்க, மகன் வேணும் நம்ம பெத்துக்கிறோம், ஆனா மகனிடமிருந்து அத்தனையும் சுகமாகவா நம்ம அனுபவிக்கிறோம்? பிறந்ததிலிருந்து அந்த தாய் தூக்கம் கெட்டு எத்தனை கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்தி ஆகணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணு சொல்லுது சாஸ்திரம், நீ குழந்தைய வளர்த்த ரெடியாகு. அந்த குழந்தையின் மூலியமா எனக்கு சுகம் மட்டும்தான் வருதுன்னு பார்த்துக்கிட்டு பெத்துட்டினா அதுட்டு இருந்து ஒரு சின்ன துக்கம் வந்தா கூட நம்மனால ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. அதுதான் என்ன சொல்றது சாஸ்திரம், விசாரம் பண்ணு, இதை தெரிஞ்சுக்க. எந்த உறவுகள் ஆகட்டும் பொருளாகட்டும் ஒரு அனுபவம் நீ எடுத்துக்கல, எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி. இது எல்லாத்தையும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஒரு அனுபவம், அது என்னது, கண்டிப்பா சளி பிடிக்கலாம், துக்க மிஸ்ரித்துவம், அது கொஞ்ச நேரத்துல குறைஞ்சு போயிரும், தீந்து போயிரும், அது அனித்தியம். அப்புறம் அது என்னது, பூர்ணமான ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆசை வராதுன்னா இருக்கு, அது அபூர்ணம். சோ இதெல்லாம் யோசனை பண்ணி அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு. அப்போ ஐஸ்கிரீம்னால ஒரு துக்கம் வந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வரும். இல்லைனா அதனால வருகின்ற கான்சிக்வன்சஸ ஏத்துக்க முடியாம மனம் தத்தளிக்கும், மனம் பலத்தை இழந்துரும். இதுதாங்க விவேகம். இதிலிருந்து இதை நீங்க பண்ணி 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 பண்ணி, ஏன்னா சில பொருள்கள் நமக்கு பற்று இல்லாம இருப்போம், சிலதெல்லாம் பற்றா இருப்போம், அது அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி அது பொறுத்தது. இப்படி நம்ம எதுல பற்றுடன் இருக்கிறோம்னு பார்த்து விசாரிச்சு அதிலிருந்து நீங்க விவேகத்தை பண்ண பண்ண அந்த அறிவை கொண்டு விவேகம்ங்கிறது அறிவு, இந்த அறிவை கொண்டு வரதான் அது என்னவா மாறும், வைராகியம். வைராகியத்தை போய் தனியா பிடிக்க முடியாது. இத பண்ணீங்கன்னா அந்த பொருள் என்ன, வைராகியம் என்ன, அனித்திய வஸ்துக்களில் இருக்கிற ஒரு பற்றற்ற நிலை. வெரி சிம்பிள் டெஃபினிஷன், அவ்வளவு. நீ வைராகியத்தை என்னமோ கஷ்டம் புரிஞ்சுக்கிறதுங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அனித்திய வஸ்துக்கள், அது உறவா இருக்கலாம், பொருள்களா இருக்கலாம், அனுபவங்களாக இருக்கலாம். அனித்திய பொருள்களில் இருக்கிற பற்றற்ற நிலை. நீங்க அனித்திய பொருள்களில் பற்றற்ற நிலை வர 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 எங்க தெரியுங்களா போவோம், ஆட்டோமேட்டிக்கா இறைவனோட கணக்கு என்ன தெரியுங்களா, நீங்க இந்த எங்க போய் பிடிச்சிட்டு இருக்கிறோம், அந்த அனித்திய பொருள் போய் பிடிச்சிட்டு இருக்கிற மனம் ஃபுல்லா அங்க அப்பி கிடக்குது. நீ அதுல இருந்து மனசு ரிலீஸ் பண்ணினா
மனம் எதை நோக்கி போகும்? நித்திய இறை தத்துவத்தை நோக்கி உங்க மனம் சென்றுதான் ஆக வேண்டும். இதுதான் இறைவனோட கணக்கு. நீங்க இங்கிருந்து போய் பிடிச்சிட்டு இருக்கிறதுல இருந்து விட்டீங்கன்னா கண்டிப்பா நீ எதை நோக்கி போக, நம்முடைய டிராவல் எதை நோக்கி போக ஆரம்பிக்கும்? இறைவனுடைய இறைவனை அறியணுங்கிற அந்த ஆன்மீக பாதையில் அந்த வேதாந்தங்களை கற்றுக்கொண்டு இறைஞானத்தை பெறணுங்கிற அது நித்தியம். இறை தத்துவம் நித்தியம். சோ இதெல்லாம் அனித்தியம்னு ஒதுக்கத்தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு, அதாவது இது பெர்சன்டேஜ் இருக்குங்க. நீங்க எவ்வளவு தூரம் அந்த உலக வஸ்துக்களில் இருந்து ஒதுங்கி விலகி வர்றீங்க, முதல்ல 100% ஒட்டிட்டு இருந்திருப்போம். ஏன்னா இதை பத்தி தெரியாது. இப்ப நம்ம காதுல கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு 99, 98 குறைஞ்சிட்டு வரும். 99% பற்றோடு இருப்போம், அப்புறம் 98% பற்றோடு இருப்போம், அப்புறம் 97% பற்றோடு இருப்போம். இப்படித்தாங்க குறையணும். குறைஞ்சு சுபாவமா 50%, 49% அப்படியே குறைய இங்க எவ்வளவு குறையுதோ அப்படியே எங்க நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவீங்க. இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு இந்த பக்கம் மனம் ரெடியாகி, இதுதான் இறைவனுடைய கணக்கு. வைராகியத்தை பெறணும். இப்ப கம்மிங் டு த சப்ஜெக்ட், இவர் என்ன சொல்றாரு? இப்ப வைராகியத்தை நம்ம போன கிளாஸ்ல ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். வைராகியம், அபர வைராகியம் இதெல்லாம் பார்த்தோம். அதாவது அவர் ரெண்டா பிரிக்கிறார், அபர வைராகியம், பர வைராகியம். ஜென்ரலா மெயினா என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, அபர வைராகியம்ங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற அனித்திய வஸ்துக்களில் பற்றற்ற நிலை. இது ஒரு ஸ்டேஜ்ங்கிறார். இதுக்கு பேரு அபரம்ன்றார். அபரம்னா லோன்னு அர்த்தம். இதே அவர் என்னங்கிறாரு? லோ வைராகியம். அப்படி என்னங்க பரவைராகியம்? பரவைராகியம்னா என்னுடைய சரீரம் அனித்தியம், என்னுடைய சரீர அபிமானத்தில் ஒரு பற்றற்ற நிலை, அதுதான் மோட்சம். அவர் மோட்சத்துக்கு இன்னொரு வேர்டு கொடுக்கிறாரு, சரீர அபிமானத்தில் இருந்து அந்த சரீரத்தில் வைராகியத்தை பெறுதல். முதல் அபர வைராகியங்கிறது உலகத்தை பார்க்கிற இந்த பொருள்களில் வைராகியத்தை பெறுதல், அது அபர வைராகியம். அதற்கு சில பலன் உண்டு, நீங்க அதிலிருந்து தான் பரவைராகியத்துக்கு வர முடியும். பரவைராகியம்னா நான் இந்த சரீரம்ங்கிற பற்று, அந்த ஆசை, அல்லது நான் இந்த பற்று, அது என் உடலில் மேல் இருக்கிற பற்று, அதை விடுதல் தான் பரவைராகியம். தட் இஸ் ஈக்குவல் டு, அவர் என்ன சொல்றாரு? அது கிட்டத்தட்ட அது மோட்சம்ங்கிற வேர்டுக்கு அவர் பதஞ்சலி யூஸ் பண்ற வேர்டு பரவைராகியம். இப்ப நாம பார்க்க வேண்டிய விஷயம் 16வது சூத்திரம். இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன கிளாஸ்ல நம்ம அப்பர வைராகியம் இவ்வளவு நேரம் பார்த்ததுல என்ன நம்ம உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண பாத்தீங்களா, அது எல்லாமே அப்பர வைராகியம். இப்ப இந்த சூத்திரத்துல 16வது சூத்திரத்துல அவர் எதுக்கு டிஃபைன் பண்றாருன்னா, பர வைராகியம்னா என்ன, பர வைராகியம் என்றால் என்ன அப்படின்னா, சூத்திரம் தத்து பரம் புருஷக்யாதேகே குண வைத்ருஷ்ணாம். எழுத்துகள் வார்த்தைகள் தான் பல்லோடையும், மீனிங் எல்லாம் ஈஸி தான். தத்து பரம் புருஷக்யாதேகே குண வைத்ருஷ்ணாம். ஒரு வட மீனிங் பார்க்கலாம். தத்துனா அதுவே, எதுவே. ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்ம எதை எடுத்துக்கலாம் தெரியுங்களா? புருஷக்யாதேகே என்ன எடுத்தோன்னா அதுவேங்கிறார். எதுவேனா அப்புறம் அது கேள்விக்கு பதில் எங்க போகுது? 3வது வார்த்தை புருஷக்யாதேகே அப்படின்னா பரமாத்மாவின் ஞானத்தின் விளைவாக. புருஷ இந்த இடத்துல புருஷங்கிறது பிரம்ம தத்துவம், இறை தத்துவம், ஈஸ்வர தத்துவம், இதெல்லாம் அதே வார்த்தை தான். ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவம், அந்த பரமாத்மா, அதை பற்றிய ஞானத்தின் விளைவாக. ஃபர்ஸ்ட் வேர்டு அதை பற்றிய ஞானம் வந்தாதான். 2வது வேர்டு குண வைத்ருஷ்ணாம், சரீரப்பற்று இல்லாமல் எப்பொழுது தோன்றுகிறதோ, எப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பரமாத்மாவை பற்றிய ஞானம் வருதோ அப்பதான் என்ன நடக்குங்கிறாரு? குண வைத்ருஷ். குணம்னா அந்த இடத்துல சரீரம். ஏன்னா ஏன் குணம் சரீரம்? திரிகுண ஆத்மிகா மாயா, 3 குணங்களால் ஆனதான் இந்த சரீரம். அதனால அவர் என்ன போடுறாரு? குணம். சரீரத்துக்கு அவர் போடுற வேர்டு குணம், மாயினுடைய வெளிப்பாடு இந்த சரீரம். 3 திரிகுண ஆத்மிகா குணம். அதனால சரீர பற்று இல்லாமல் அந்த எப்பொழுது தோன்றுகிறதோ, இது 2வது வேர்டு. எப்போ அந்த பரமாத்மாவை பற்றிய ஞானத்தின் விளைவாகத்தான் என்ன நடக்கும்? சரீர பற்று இல்லாமல் எப்பொழுது தோன்றுகிறதோ. இப்ப என்ன வேர்டு போட்டுக்கலாம்? தத்து. ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு வந்துருங்க. தத்து அதுவே பரம்.
நாம என்ன ஆட் பண்ணிக்கணும்? பரம வைராக்கியம். புரிஞ்சுங்களா? பரம வைராக்கியம். திருப்பி சொல்றேன். முதல் வேர்டு புருஷக்யாத்தேகே, பரமாத்மாவின் ஞானத்தின் விளைவாக. இரண்டாவது வேர்டு குண வைத்ருஷ்ணாம், சரீர பற்றி இல்லாமல் எப்பொழுது தோன்றுகிறதோ தத்து, அதுவே பரம், பரம வைராக்கியம். இது அவர் சொல்றாரு. அதாவது இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த இறைவனை அறிவதற்குண்டான சாதனம் என்னென்ன அப்படிங்கிறது, பரமாத்மாவை அறிவதற்குண்டான சாதனம், நேரடியான சாதனம். ஏன்னா பரமாத்மா அறியணுட்டார். எப்படிங்க அறியறது? பரமாத்மாவை அறிதல்ங்கிறார். எப்படி அறிதல் அப்படின்னா, சாஸ்திரத்தை முதல்ல சிரவணம், குருமுக்கேன காதால் கேட்டல், வேத உபனிஷத்துக்களை. அதுதான் பரமாத்மாவை அறியக்கூடியது. எப்படி? ஃபர்ஸ்ட் சிரவணம். சிரவணம்னா சாஸ்திரத்தை குருமுக்கேன காதால் கேட்டல், அதுதான் நேரடி சாதனம். அடுத்து இரண்டாவது மனனம். கேட்கும் பொழுது கண்டிப்பா டவுட்ஸ் நிறைய வரும். அந்த ஞானம் நிச்சயமா நிக்காது, நிறைய டவுட்டோட கூடிய ஞானமா இருக்கும். அப்போ அந்த டவுட் எல்லாம் அடுத்தது என்ன ஆகும்? கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜுக்கு பேரு மனனம். எல்லாமே வகுப்புகள் பாட்டுக்கு போயிட்டு இருங்க. வேதாந்த வகுப்புகள் வரிசையா போயிட்டு இருக்கோம். முதல்ல இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். முதல்ல நீங்க பண்றதுக்கு பேரு சிரவணம். அப்புறம் அந்த சிரவணத்தின் மூலியமா உங்களுக்கு என்ன தெரியும்? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னு உறுதி பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஆனா சாஸ்திரம் என்ன சொல்ல வருது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அதத்தான் சொல்ல வருதுங்கிற நிச்சயம் பண்ணிருப்பீங்க. அதுதான் நடந்திருக்கும் சிரவண காலத்தில். அடுத்தது அதுல இருக்கிற டவுட் கிளியர் பண்றது மனனம். அதுவும் குருமுக்கேன வகுப்புகளை கேட்டு கேட்டு உபனிஷத்துக்களை படிக்கத்தான் டவுட் கிளியரன்ஸ். செகண்ட் ஸ்டேஜ் மனனம். இதெல்லாம் பரமாத்மாவை அறிவதற்குண்டான நேரடியான சாதனம். மூணாவது நிதித்தியாசனம். இப்ப நிதித்தியாசனம்னா அங்கே தியானம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல சொல்லும்போது dwelling in the subject matter. சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டாலுமே அந்த பழக்க தோஷம், நான் வேறு, இந்த சரீரம் வேறு, நான் வேறு, இறைவன் வேறுன்னு ஒரு வழிபாடு முறைகள் மூலியமாக நம்ம இறைவனை என்னிடமிருந்து பிரித்து கண்டு கொண்டிருந்த பல வருடங்களாக நான் வேறு இறைவன் வேறுன்னு பிரித்து பார்த்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த பதிவுகள் பழக்கம் என்ன ஆயிடுச்சு? தோஷம். அந்த பழக்க தோஷம் போகிறதுக்கு எந்த ஞானத்தை நீங்க பெற்றீர்களோ அதுல திருப்பி திருப்பி அதுல ஊறுதல், அந்த பெற்ற ஞானத்தில் ஊறுதல். அதற்கும் என்னதான் பண்ணியாகணும்? வகுப்புகளை வரிசையா கேட்கத்தான் அந்த என்ன ஞானத்தை பெற்றீர்களோ அதில் ஊறுதல், dwelling in the subject matter. அதுக்கும் உபனிஷத்துகள் போயிட்டே இருக்கணும். இது ஒரு லாங் ப்ராசஸ். இதன் மூணு மூலியமாக மட்டும்தான் சவனம், வேதத்தை சிரவணம் பண்றது, மனனம் பண்றது, நிதித்தியாசனம். இந்த மூணும் தான் பரமாத்மா சொல்ற பாத்தீங்களா, பரமாத்மாவின் ஞானத்தை பெறுவதற்குண்டான நேரடி டைரக்ட் மீன்ஸ். நான்ய பந்தா வித்யதேய நாய, வேற வழி கிடையாது. தியானத்தின் மூலியமாக பரமாத்மாவை பார்க்கலாமா? உபாசனை மூலியமாக பரமாத்மா ஞானம் கிடைக்குமானா? கிடைக்காது. அப்புறம் எதுக்குங்க பக்தி, உபாசனை, மெடிடேஷன் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் மேக் யூ குவாலிஃபைடு. ஏகாக்கிரத சித்த மன ஒருமைப்பாட்டை தியானம் கொடுக்கும். அவசியம் யார் இல்லைன்னு சொல்லல. கர்மயோகமாகட்டும், தியானமாகட்டும், உபாசனைகளாகட்டும், ஜபமாகட்டும், எல்லாமே எதற்கு? இதெல்லாம் உங்களை குவாலிஃபை பண்ணக்கூடிய இன்டைரக்ட் மீன்ஸ் வச்சுக்கலாம். ஞானத்தை பரமாத்மாவை பெறுவதற்கு நேரடியான சாதனம் சிரவணம், வேதத்தை சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இது நேரடியான சாதனம். அதெல்லாம் இல்லாம உங்களை ரெடி பண்றதுக்கு, அந்த குவாலிஃபைடு மைண்ட் வர்றதுக்கு நம்ம பண்ற எல்லா முயற்சிகளுமே, அது கர்மயோகமா, ஜபமா, பூஜையா, புனஸ்காரமா, சாண்டிங்கா, எல்லாமே சாதனம், இன்டைரக்ட் மீன்ஸ், மறைமுகமான சாதனம். ஏன் நம்மளை ரெடி பண்றதுக்கு உதவுறதுனால இதெல்லாம் பரமாத்மாவை பெறுவதற்குண்டான மறைமுகமான சாதனம் தான். பூஜை, புனஸ்காரம், சகசநாம, சாண்டிங்கா, ஜபமா, நாம கீர்த்தனையா, நீங்க எல்லாமே எடுத்துங்க, எல்லாமே சாதனம். எதுக்கு? உங்களை குவாலிஃபை பண்றதுக்கு சாதனம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணது? குவாலிபிகேஷனை பெற்றதற்கு பிறகு கண்டிப்பா வேதத்தை குருமுக்கேன உபனிஷத்துக்கள் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் பண்ணுனாதான் என்ன போக போறோம்? பரமாத்மாவை பற்றிய ஞானம் ஆச்சுங்களா? இவ்வளோ பெரிய ஸ்டெப் இருக்கு. அந்த ஞானத்தின் விளைவாக தான்
என்ன நடக்கும்? சரீர பற்று இல்லாமல் போகும். அதுவே பரம வைராக்கியம்னு பதஞ்சலி போடுற வேர்டு, மோட்சத்துக்கு அவர் போடுற வேர்டு பரம வைராக்கியம், மேலான வைராக்கியம். மோட்சத்துக்கு பதஞ்சலியுடைய என்ன சொல்றது, இவருடைய லாங்குவேஜ் அது வேர்டு. இவர் வேற எங்கேயும் இந்த வேர்டு பார்க்க முடியாது. பதஞ்சலி மோட்சத்துக்கு போடுற ஒரு வேர்டு பரம வைராக்கியம். இப்போ அபர வைராக்கியம், பர வைராக்கியம் பாத்தீங்களா? இப்ப என்ன நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அபர வைராக்கியம்னா இந்த லோகத்தில் இருக்கிற பொருள்களில் பற்று இல்லாமல் இருத்தல், அதுக்கு பேர் தான் அபர வைராக்கியம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் வைராக்கியம். அதுக்கு அடுத்து இந்த வைராக்கியத்தை பெற்றுதான் எங்க வர முடியும்? நாம வேதத்தை கற்று இந்த சரீரத்தின் நான்கிற அபிமானத்தை விடுதல் தான் பரம வைராக்கியம். பர வைராக்கியம், நான் இந்த சரீரம் அல்லங்கிற அறிவு வந்து அதில் நிற்க தெரியணும். இப்ப நான் சொன்னேன்னு உங்களுக்கு இல்லைன்னு தோணி இருக்கும், ஆனா அது நிற்க முடியாது. ஏன்னா இப்ப சரீரம் அபிமானம் போயிருச்சா இல்லையாங்கிறது எப்படிங்க டெஸ்ட் பண்றது? இப்ப அங்கிருந்து நடந்து வராங்க, ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் என்னை கேட்கறான்னு வச்சுக்கலேன், சுல்லுன்னு கோவம் வந்தது என்ன அர்த்தம்? சரீர அபிமானம் இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் வகுப்புகள் கேட்கணும்னு அர்த்தம். மற்றவர்கள் சொல் மானமாகட்டும் அவமானமாகட்டும் எந்த அளவுக்கு என்னை பாதிப்புக்கு உட்டுப்படுத்துதோ, அது மானமாகட்டும் அவமானம் எந்த அளவுக்கு என்னை அதை அவமானப்படுத்துற அவமான சொற்கள் என்னை பாதிக்குதோ அது வரைக்கும் சரீர அபிமானம் இருக்கு. எனக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தலிங்கிற வரைக்கும் சரி, அது ஏற்படலைன்னா அப்பதான் சரீர அபிமானம் உங்களை விட்டு போயிருக்கு. ஏன்னா எதை வச்சு மெஷர் பண்றது? நாங்களும் வகுப்புகள் கேட்டுட்டே இருக்கோம், நான் சரீரம் இல்லைன்னு நான் 10-100 தடவை கேட்டுட்டேன், ஆனா எனக்கு அபிமானம் போயிருச்சா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்றது? மான அவமானங்களில் சமத்துவ புத்தி, என்ன சொன்னாலும் அது என்னை வந்து பாதிக்கல. ஐ எம் நாட் டிஸ்டர்ப்டு பை மானமா இருந்தாலும் சரி, அது அவமானமா இருந்தாலும் சரி, ஐ எம் நாட் டிஸ்டர்ப்டுங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போதுதான் என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம், எனக்கு சரீரத்து மேல் இருக்கிற அபிமானம் போயிருச்சு. இட் இஸ் அல்டிமேட் ஆஃப் வேதாந்தம். இதைத்தான் நம்ம அடைய முயற்சி செய்கிறோம். நாம இருக்கிறது வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்மளுடைய போய் சேர்ற இடம் இதுதான். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? பர வைராக்கியம். அடுத்தது 17ஆம் சூத்திரம். இதுல என்ன சொல்றாரு? வைராகியத்தை பெற்றதற்கு பிறகுதான் மெடிடேஷனுக்கே ஒருத்தர் வர வேண்டும் போடுறாரு. பாத்தீங்களா? எத்தனையோ மெடிடேஷன் சென்டர்ஸ் ஆரம்பிச்சு கொடுத்து இங்க இதில் வச்சு தியானம் பண்ணு, அதை வச்சு தியானம் பண்ணுங்கிறாங்க. பதஞ்சலி என்ன சொல்றாரு? இந்த வைராக்கியத்தை பெற்றதற்கு பிறகுதான் எங்க போக முடியும்? தியானம். அப்பதான் மனம் ஒரு நிலைப்பட. தியானத்தில் பாருங்க எத்தனை விதமான தியானம் சொல்லி கொடுக்குற பாருங்க. இப்ப பாருங்க என்னென்ன வகையான தியானங்கள், நம்ம அது டீப்பா போறதுல அவர் சொன்ன வார்த்தைகளை மட்டும் அர்த்தம் எடுத்துட்டு போலாம். என்னென்ன வகையான அந்த தியானத்தினுடைய அல்டிமேட் என்னன்னு சொல்றாரு? சமாதி. அந்த சமாதினா என்ன, இத பற்றி விளக்கங்கள் வரிசையா வருது. இப்போ என்ன சொல்றாரு 17ஆம் சூத்திரத்துல? நீ வந்து அபர வைராகியத்தை பெற்றிருந்தால், அபர வைராக்கியம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்தூல வஸ்துக்களில், உறவுகளில் அல்லது பொருட்களில் ஒரு பற்றற்ற நிலை வந்திருந்தால் ஃபர்ஸ்ட் விதர்க்க. அந்த சூத்திரத்துடைய ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன? விதர்க்க. அந்த தியானம் பண்ணுவதற்கு யூ ஆர் குவாலிஃபைடு. வைராகியம் பெற்றால்தான் விதர்க்க தியானம்னா என்ன நம்ம பார்க்கலாம். அந்த தியானம் பண்றதுக்கு நீ குவாலிஃபை ஆவ, அந்த தியானத்தின் மூலியமாக அந்த சமாதியை நீ அடைவ. இப்ப சமாதி அவர் என்ன பண்றார்? ரெண்டா பிரிக்கிறார். ஏன்னா தியானத்தினுடைய அல்டிமேட் என்னங்க? சமாதி. அந்த சமாதியை அவர் ரெண்டா பிரிக்கிறார். வேர்டு தான் கொஞ்சம் இதா இருக்கும், ரெண்டா பிரிக்கிறார் அவ்வளவுதான். ஒன்னு சம்பிரஜாத சமாதி, இன்னொன்னு அசம்பிரஜாத சமாதி. சம்பிரஜாத சமாதி, இன்னொன்னு அசம்பிரஜாத சமாதி. ரெண்டு டைப்பா பிரிக்கிறார். அது நீ புரியும் போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம், இந்த சமாதினா என்ன, அந்த சமாதினா என்ன. அதாவது இந்த அபர வைராகியத்தை பெற்றுட்டு, எதே இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் இருக்கிற தோஷ தர்சனத்தை பெற்றுட்டு, அந்த விவேகத்தை பெற்று அதன் மூலியமாக நீங்க வைராக்கியத்தை பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமாதிக்கு பேரு சம்பிரஜாத சமாதி. அதாவது இது வந்து சம்பிரஜாத சமாதினா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தியானத்தின் மூலியமாக ஒரு ஆனந்தத்தை நீங்கள் பெறுவீர்கள், அவ்வளவுதான். என்ன கிடைக்கும்? இது வந்து என்னது, ஒரு விஷயத்தை நினைக்கும் போது வேறு விஷயங்கள் எதுவும் வராமல், கலப்படம் இல்லாமல் ஒரு விஷயத்தில் தொடர்ந்து இருத்தல். இதுதான் என்னது? சம்பிரஜான சமாதி. ஏன்னா இப்ப நீங்க தியானம் பண்ணும்போது பாருங்க, மனம் வெளியில போகும், நீங்க இழுத்துட்டு வருவீங்க, மனம் மறுபடியும் வெளியில போகும். ஒரு சத்தம் கேட்டா மனம் அங்க போகும், ஒருத்தர் பேசினாங்கன்னா அங்க போகும், ஒருத்தர் நடந்து இப்படி போனாங்கன்னா கண்ணு பார்த்துன்னா மனம் அங்க போயிட்டே இருக்குதா, நீங்க மறுபடியும் இழுத்துட்டு வரீங்க பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் தியானம்.
சில பேர் தியானத்துல உட்கார்ந்து சமாதி எதிர்பார்க்க முடியாது. பல வருடங்கள் தியானம் பண்ணினாத்தான் சமாதிக்கு போக முடியும். எப்படி இந்த சமாதி என்னது? இந்த வெளியில போயிட்டு இருக்கிற மனதை இழுத்துக்கிட்டு வந்து நீங்க என்ன விஷயத்த வச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தி அதிலேயே மனம் வெளியில போகாம இருந்து அதிலேயே நின்றால் அதுக்கு பேர் சமாதி. அவர் அதை என்ன பண்றாரு? ரெண்டா பிரிக்கிறாரு. சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதினா இந்த அப்பர வைராகியம், பர வைராகியம் பாத்தீங்களா? அந்த அப்பர வைராகியத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சமாதிக்கு பேரு சம்பிரஜாத சமாதி. அப்பர வைராகியம் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் உறவுகள் மீது இருக்கிற ஒரு வைராகியத்தின் மூலியமாக இருந்து நீங்க தியானத்தை பண்ணீங்கன்னா வைராகியம் மட்டும் இருக்கும், பிளஸ் நீங்க தியானம் பண்றீங்க, அப்ப கிடைக்கிற சமாதிக்கு பேரு சம்பிரஜாத சமாதி ஆச்சுங்களா. அசம்பிரஜாத சமாதிங்கிறது வேதாந்தங்களை படித்து பெறக்கூடிய சமாதி. புரிஞ்சுங்களா? இப்போ வேதம் படிக்காமல் நீங்க தியானம் பண்ணி கிடைக்குதுன்னா அந்த சமாதிக்கு பேரு சம்பிரஜாத சமாதி அப்படின்னு சம்முனாங்க. என்ன விஷயத்த நினைக்கும் அதுல அப்படியே நிக்கும் மனசு, அவ்வளவுதான். இன்னொன்னு சொன்னமே அசம்பிரஜாத சமாதினா பரவைராக்கியத்தின் மூலியமாக ஞானத்தின் மூலியமாக மோட்சத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சமாதி தான் அசம்பிரஜான சமாதி. புரிஞ்சுங்களா? இப்ப சமாதி அவர் ரெண்டா பிரிச்சிட்டாரு. இப்ப அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? 17ஆம் சூத்திரத்துல என்ன சொல்றாரு? விதர்க்க. அதான் இங்க என்ன சொன்னேன் நானு, அப்பற 17ஆம் சூத்திரங்க பக்கத்துல எழுதி வச்சுக்கங்க. அங்க என்ன சொல்றாருன்னா இந்த அப்பர வைராக்கியத்தின் மூலியமாக வேதாந்தத்துக்குள்ள வரல, அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கங்க. வேதாந்தன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. உட்கார்றாங்க, வைராகியத்தை பெறுகிறார்கள். நீங்க வேதாந்தத்துக்கு வந்துதான் வைராகியம் பெறணுங்கிறதுல அதுக்கு இந்த லைன் இருக்கவங்க தனியா வைராகியத்தை பிராக்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப நீங்க விவேகத்தை பெற்று வைராகியத்தை பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்க உட்கார்ந்து தியானம் பண்றீங்க. வேதாந்தத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலை. அப்படி குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க என்ன சமாதியில அவங்க அடைகிற சமாதி என்னதான்? சம்பிரஜான சமாதி, அவ்வளவுதான். இது நம்மளுடைய தாத்பரியம் அல்ல, அது மோட்சம் அல்ல. இந்த சமாதி எது? இந்த அப்பர வைராக்கியத்தின் மூலியமாக நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணி நீங்க ஒரு சமாதி நிலைக்கு போனீங்கன்னா அது மோட்சம் அல்ல. இப்ப அதுல டைப் ஆஃப் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறத பாருங்க. என்னென்ன மாதிரி நீங்க மெடிடேஷன் பண்ணலாம், அதனுடைய பலன் என்ன, அதையும் சொல்லிடுறார். என்னென்ன மாதிரி நீ மெடிடேஷன் பண்ணினா உனக்கு என்னென்ன பலன் வரும். இங்க வேதாந்தமே சம்பந்தம் இல்லைங்க. சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் வேதாந்தம் இவங்களுக்கு சம்பந்தமே தள்ளி வச்சிருவாங்க. இவங்க ஒரு லைன்ல போயிட்டு இருக்கவங்க இன்னைக்கும் இருக்கிறார்கள். வேதாந்தத்தை ஒதுக்கிவிட்டு மெடிடேஷன் போர்டு போட்டிருக்காங்களா இல்லையா, அவங்க எல்லாம் இங்கதான் வருவாங்க. அவங்க சொல்லி கொடுக்குற தியானம் என்னென்னவாக இருக்கணும்ங்கிற கண்டிஷன் இருக்கு. பதஞ்சலிய படிச்சிருந்தவங்க தான் மெடிடேஷனை சொல்லித்தர முடியும். பதஞ்சலி பேஸ், அவரு தான் அஸ்திவாரம். எப்படி பிரிக்கிறார் பாருங்க மெடிடேஷனை. இந்த மாதிரி மெடிடேஷன் பதஞ்சலியை கத்துக்கிட்டு வந்தா சொல்லி கொடுக்க முடியும். என்னென்ன சொல்றாரு பாருங்க. விதர்க்க அப்படின்னு என்ன தெரியுங்களா? விதர்க்க தியானம். அது அந்த தியானத்தின் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய சமாதி விதர்க்க சமாதி. விதர்க்க ரூப சமாதின்னு எடுத்துக்கலாம். விதர்க்க ரூப சமாதின்னு வச்சுக்கலாம். பேரு சும்மா ஒரு பேரு தான். விதர்க்கம்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு காதுக்கு எட்டுகிற ஒரு விஷயம். ஒரு சிவலிங்க உருவத்தை எடுத்துக்கிறது, அல்லது ஒரு கங்கை ஓடுறது அப்படியே மனசுல நினைக்கிறது, அல்லது இமயமலையை பார்த்த ஒரு காட்சி அப்படியே ஏத்துக்கிறது, அல்லது ஒரு விஷ்ணுவோட அலங்காரத்தோட சங்கு சக்கரதாரியாக அலங்காரத்தோட இருக்கிற விஷ்ணுவை மனதுக்குள்ள கொண்டு வர்றது, இப்படி நட்சத்திரங்களை பார்த்து கொண்டு வர்றது, ஒரு நட்சத்திரம் நிலாவை மனசுக்குள்ள கொண்டு வர்றது, அல்லது சூரியனை பார்த்து அதை மனதுக்குள்ள திருப்பி திருப்பி அந்த அந்த எது கண்ணால் நீங்க பார்த்தீங்களோ, அல்லது சப்தம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயங்கிற சப்தம், இத விடாமல் தியானம் பண்ணும்போது நீங்க 2 ஓம் நம சிவாய சொல்லியிருப்பீங்க, மனம் எங்க வெளியில் போயிருக்கும், அது திருப்பி இழுத்துட்டு வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவா, மனசு திருப்பி வெளியில போகும், திருப்பி இழுத்துட்டு வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவா. அதுக்குண்டா எப்படி ஒரு எந்த இடத்துல தியானம் பண்ணணும் இதெல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது பின்னால வரப்போகுது. ஒரு அமைதியான இடமா இருக்கணும், சுத்தமான இடமா இருக்கணும், உயரம் ரொம்ப உயரமா இருக்கக்கூடாது, ரொம்ப கீழே. இது பகவத்கீதை நிறைய பார்த்துருக்கோம். 6ஆம் அத்தியாயத்துல ரொம்ப உயரமான இடத்துல உட்காரக்கூடாது, ரொம்ப கீழான இடத்துக்கு போகக்கூடாது, ஒரு அமைதின்னு சொல்லி காட்டுக்குள்ள உயரக்கூடாது, விலங்குகள் பயம் இல்லாம இடமா இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்றோம்? ஒரு உருவத்தையோ ஒரு சப்தத்தையோ திருப்பி திருப்பி நீங்க அதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து பண்ணீங்கன்னா இது என்னது பிரதானம்? விஷயம் பிரதானம். எதையோ ஒரு விஷயம், அது கங்கையா இருக்கலாம், விஷயம் காவிரியா இருக்கலாம், அல்லது சந்திரன் சூரியன் எது வேணா இருக்கலாம், ஓம் நம சிவாய் இருக்கலாம், ஓம் நமோ நாராயணனாயும் இருக்கலாம். ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சு பண்ணும்போது அந்த அந்த தியானம்
என்ன ஆகணும்? முழுமையான என்ன சொல்றது, அது முழுமை பெறும்போது மனம் முழு அமைதியை பெறுதல் அப்ப நடக்கும். நீங்க இப்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க இல்லைங்களா, போகும் வரும் போகும் வரும்னுட்டே இருக்கும். கொஞ்ச நாள் பழக பழக போகாது, மனம் எங்கேயும் போகாது. இதுக்கு பல வருடங்கள் ஆகலாம். அது குறிப்பிட்ட முறைப்படி அந்த டைம் நிறைய கண்டிஷன்ஸ் அதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா போயிட்டு போயிட்டு வந்த மனம் போகாமல் முழு அமைதியுடன் நீங்க எதை நினைச்சீங்களோ அதில் அப்படியே நிற்கும். அவ்வளவுதான். இதுக்கு பேர் என்னது? சமாதி. என்ன ரூப சமாதி? எது மூலியமா அந்த சமாதி வந்தது? விதர்க்க ரூப விஷயத்தை வச்சு இந்த சமாதியை அடையலாம். விதர்க்க ரூப சமாதி. ஏதோ ஒரு வஸ்து விஷயம், அதுக்கு என்ன சொல்லுவோம்? விஷய பிரதானம் சொல்லுவோம். இந்த சமாதிக்கு பேரு விஷயம் பிரதானம். ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு வேர்டு போடாது பாருங்க, விசார. விசாரனாங்க கண்ணுக்கு காதுக்கு எட்டாத விஷயம் மனதுக்கு எட்டிய விஷயத்தை பிடிக்கிறது. எவ்வளவு அழகான சொல்றாரு பாருங்க. கண்ணுக்கும் காது, இப்ப நான் சொன்னதுல கண்ணுக்கு காது கெட்டுறது இல்லைங்களா? ஒரு பொருளை பாக்குறீங்க, கண்ணு கெட்டும், சப்தத்தை கேட்கறீங்க, காது கெட்டுனது குரு சொல்றாரு, ஓம் நமோ நாராயணாய நாம சொல்றோம். இதெல்லாம் காது கெட்டுனது, கண்ணு கெட்டுனது. ஏங்க இதை தவிர என்னங்க இருக்கு ஒரு விஷயம்? மனதினால் மட்டும் புரிந்து கொள்ள, மனதுக்கு ஒரு விஷயம் என்னது? மனோகோச்சரம் சொல்லுவோம். அதில் இந்திரிய கோச்சரம், இது மனோகோச்சரம். இந்திரியத்துக்கு கிடைக்காத ஒரு விஷயம், ஆனா மனதினால பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கே? நிறைய விஷயங்கள் இந்திரியத்துக்கு கிடைக்காது, மனதுக்கு மட்டும் கிடைக்கும். இப்ப நீங்க ஒருத்தரை வாழ்த்துறீங்க, ஒருத்தரை மன்னிக்கிறீங்க, இதெல்லாம் எங்க நடைபெறுது? இந்திரியத்தில் அங்க நடைபெறுது, மனதில். நீங்க பாருங்க, வாயினால் விளக்க முடியாதது மனம் மட்டும் கோச்சரமாயிருக்கும், மனதுக்கு பிடிச்சிருக்கும். இப்ப ஸ்வீட், நான் அது அடிக்கடி சொல்றது, குலோப்ஜான் ஸ்வீட். கம்பேர் குலோப்ஜான் ஸ்வீட்டுக்கும் ஜிலேபியோட ஸ்வீட்டுக்கும் என்னங்க வித்தியாசம்னா, வாக்கினால் விளக்க முடியுமே என்ன? அதை வாக்கினால் விளக்க முடியுமே என்ன? குலோப்ஜான், வாட் ஆர் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஸ்வீட்னஸ் ஆஃப் குலோப்ஜான் அண்ட் தி ஸ்வீட்னஸ் ஆஃப் ஜிலேபி? வார்த்தையினால் சொல்ல முடியாது, பட் உள்ள தெரியும். வாக்குல போட்டனே இது குலோப்ஜான் தெரியும், அந்த ஸ்வீட் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். ஆனால் வார்த்தைக்கு அது கிடைக்காது, சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு உலகத்துல. அதை போல மனதினால் மட்டும் அறியக்கூடிய விஷயம், அதுக்குன்னு தியானத்துக்கு நம்ம குலோப்ஜான் ஸ்வீட் வச்சு தியானம் பண்றது இல்லைங்க. அது என்னன்னா, ஒருத்தரை வாழ்த்துதல், ஒருத்தரை மன்னித்தல், இந்த மாதிரி. அல்லது நீங்க வகுப்புகள் வர்றீங்க, ஈஸ்வர குணம் கண்ணுக்களை சிக்காது. என்ன ஈஸ்வரன் யாரு? சர்வஜ்ஞகா, இது உலகத்தை படைத்தார், ஜகத்காரணம் ஈஸ்வரகா, சர்வஜ்ஞகா, அவர் சர்வவித்து, அவர் சர்வ சக்திமானு, அவர் இந்த மாதிரி சகுண பிரம்மம், இதை சிந்திக்கலாம். இது என்ன? இந்திரியத்துக்கு கிடைக்காத விஷயம் இல்லைங்களா? மனதினால் மட்டும் தான் அறிஞ்சுக்க முடியும். ஈஸ்வர தத்துவத்தை எங்க இந்திரியத்துல பார்க்க முடியும்? மனதினால் மட்டும் அறியக்கூடிய விஷயம் ஈஸ்வர தத்துவம். அதை எடுத்து வச்சு தியானம், அதே மாதிரிதான் நீங்க தியானம் பண்ண என்ன பண்ணுவோம்? மனம் அதை விட்டுட்டு வெளியில போகும், திருப்பி இழுத்துட்டு வரணும். ஒருத்தரை மன்னிக்கிற மாதிரி தியானம் பண்றது, ஒருத்தரை வாழ்த்துற மாதிரி தியானம் பண்றது, அது பண்ணிட்டு இருப்பீங்க, வெளியில போவீங்க, திருப்பி வரும். இதுக்கு பேரு தியானம். இதை பழக பழக ஒரு இடத்தில் வெளியில மனம் போகாமல் அந்த வாழ்த்துவதிலே நிற்கும். மன்னித்தல்ங்கிற செயலில் மனம் நிற்கும். அல்லது ஈஸ்வர தத்துவம் சர்வ சக்தி நீங்க சிந்திச்சு வச்சீங்கன்னா அந்த சர்வ சக்தி மயத்தில் நீங்க நிற்பீர்கள். அதுதான் அந்த நிலை. சமாதி வந்ததுன்னா அது என்ன சமாதின்னு பேர் வச்சுக்கலாம்? விசார ரூப சமாதி. இந்த சமாதியில எங்க வருது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சம்பிரஜாத சமாதிக்குள்ள அப்பர வைராகியத்தின் மூலியமாக வரக்கூடிய சமாதியில ஃபர்ஸ்ட் விதர்க்க ரூப சமாதி, ரெண்டாவது விசார ரூப சமாதி. அடுத்தது இது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன். அடுத்தது ஆனந்த. அடுத்த டைப் ஆஃப் மெடிடேஷன் என்ன வேர்டு அவர் போடுறாரு? பதஞ்சலி வேர்டு. இதெல்லாம் நியூ வேர்டு பை பதஞ்சலி, வெட்டா லாங்குவேஜ் சொல்லுவோம், அவரோட வார்த்தைகள். அது நம்ம அதையே வச்சுதான் புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆனந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரியத்துக்கும் விஷயம் கிடையாது, இந்திரிய விஷயமும் கிடையாது. ஏன்னா தியானம்னு ஏதோ ஒரு விஷயம் வேணும் இல்லைங்களா? இந்திரிய விஷயமும் அல்ல. இப்ப நம்ம விசாரத்தை சமாதிக்கு என்ன எடுத்தோம்? ஒரு மனதில் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோம். அந்த மனம் விஷயம் கிடையாது, இந்திரிய விஷயமும் அல்ல, நோ விஷயம் அப்படி வச்சுக்கலாம். இந்திரியத்தினால வர விஷயம் அல்ல, மனதினால் கிரகிக்கக்கூடிய விஷயமும் அல்ல. எங்க விஷயமே இல்லாம எப்படிங்க தியானம் பண்றது? பண்ணலாம்.
விஷயமே இல்லாமல் தியானம் பண்ணலாம். அதுதான் ஆனந்த மெடிடேஷன் பேர். அந்த மெடிடேஷன்ல என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, என் மனதை நான் கவனித்தல், அவ்வளவுதான். என் மனதை நான் வந்து கரணமாக, அந்த மனதை எங்க கொண்டு வைக்கிறேன், கரணமாக இன்ஸ்ட்ருமெண்டா வச்சு என் மனதை நான் கவனித்தல், அவ்வளவுதான். அப்ப பாத்தீங்கன்னா மனம் அமைதியாக இருக்கிற மாதிரி நினைச்சு நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்கிறதுங்கிற மாதிரி பாக்குறது. என்னுடைய மனதை கரணமாக வைத்து நான் பார்த்து பண்ணுகிற தியானம், அதுதான் ஆனந்த. அந்த பேருக்கு பேர் ஆனந்த. மனம் என்ன சொல்லலாம்னாங்க, மனதாகவே நான் இருத்தல். என்னுடைய உலகம் அங்க என்னதான் மனம். மனதை என்னுடைய மனம் மட்டும்தான் எனக்கு அப்ப உலகம், வேற எதுவும் என்னுடைய உலகம் கிடையாது. இப்படி பண்றதுனால பாத்தீங்கன்னா ரஜோ குணமும் தமோ குணமும் குறையும், சத்துவ குணம் அதிகமாகும். இந்த மெடிடேஷன் மூலியமாக ரஜோகுணமும் தமோ குணமும் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிக்கும், சாத்விகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். இந்த சமாதி ஆனந்த, இது நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது மனதை பார்க்கும்போது மனம் மறுபடியும் வெளியில வரும், மறுபடியும் உள்ள போவீங்க, அது தியானம். அதுலயே என்னுடைய மனதை நான் கவனித்துட்டு இருந்து வெளியில வல்லின்னு ஒரு ஸ்டேஜ் வருது பாருங்க, அதுதான் ஆனந்த ரூப சமாதி. அந்த சமாதிக்கு பேரு ஆனந்த ரூப சமாதி. என் மனதை நான் பார்த்தல், நோ விஷயம், நோ விஷயம். அடுத்து இன்னொரு வேர்ட் சொல்ல பாருங்க, அடுத்த டைப் ஆஃப் மெடிடேஷன் அஸ்மிதா ரூப மெடிடேஷன். அது அப்படின்னு அஸ்மிதா ரூபம்னு பாத்தீங்கன்னா, இப்போ மனதை பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இந்திரியத்திற்கு கிடைக்கக்கூடிய பொருள் எடுத்து வச்சு மெடிடேஷன் பண்ணோம். அப்புறம் மனதுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு, ரெண்டுமே விஷய தியானம் தான், விஷயத்தை தியானம் பண்ணோம். மூணாவது மனதை கவனித்தல், அது அந்த ஒரு தியானம். அடுத்தது கர்த்திரு, அப்படின்னா நான் தியானம் செய்பவனாக என்னை, அகங்காரம் வேறு. இதில் அகங்காரத்தில் என்னுடைய அகங்காரத்தை நான் காணுதல், இதுதான் அது. அகங்காரத்தை நான் கர்த்திரு, நான் இந்த செயலை தியானம் செய்பவனாக நான் இருக்கிறேன், அந்த நான்ல போய் நிக்கிறது அகங்காரம். நான் தியானம் செய்பவனாக இருக்கிறேன்ங்கிறது அந்த மனதை பார்த்ததிலிருந்து அடுத்து எங்க வரணும், நான் இந்த மனதை பார்ப்பவனாக, நான் இந்த தியானம் செய்பவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல நின்று அந்த தியானம், அந்த அதாவது கர்த்தாவாக தன்னை ஏற்றுக்கொண்டு அந்த கர்த்தாவையாக பார்க்கும்போது அவனுக்கு என்ன கிடைக்கும், அவன் நான் ஜஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அறிவு அவனுக்கு உள்ள கிடைக்கும். வெறும் அகம்ங்கிறது அந்த கர்த்தா, ஜஸ்ட் அன் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த ஞானம், அந்த சமாதி தான் அஸ்மிதா ரூப சமாதி. எங்க நிக்கிறான், அந்த தியானம் பண்றவனாக தன்னை தியானிப்பவனையே தியானம் பண்ணுதல். யார் இந்த தியானம் பண்ணிட்டு இருக்கானோ கர்த்தா, அவனையே தியானம் பண்ணுதல். அப்போ அஸ்மிதா ரூப். அப்ப எதுக்காக பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம் தமோ குணம் சுத்தமா அடிபட்டுரும். ஒன்லி அந்த டைம் வரைக்கும், அந்த சமாதியில் இருக்கிற வரைக்கும், அதை நீங்க ட்ரை பண்ற வரைக்கும் எங்க இருப்பீங்க, சத்துவகுண பிரதானமான மனம் வந்து அமையும். இந்த சமாதி என்ன பேரு, அஸ்மிதா ரூப சமாதி. இதுக்கெல்லாம் அந்த அடுத்த வேர்டு என்ன சொல்றது சூத்திரத்துல, இந்த மாதிரி ரூப, அடுத்த வேர்டு ரூப வருதா, நீங்க எதை சேர்த்திக்கணும், விதர்க்க ரூப, விசார ரூப, அனந்த ரூப, அஸ்மிதா ரூப. 4 types of meditation. So first meditation, வார்த்தைகள் உங்களுக்கு மனதில் நிக்கலினா கூட அர்த்தத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் இந்திரியத்துக்கு கிடைக்கிற ஒரு விஷயம், கண்ணு காது மூக்குக்கு சப்தத்துக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். அடுத்தது மனதிற்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அடுத்தது மனதிலேயே இருத்தல், என் மனதை கவனித்தல், காரணமாக என் மனதை பார்த்தல், அவ்வளவுதான். அடுத்தது அந்த தியானம் பண்றவனான கர்த்தா அகங்காரம், அவனை மெடிடேஷன் பண்றது, அஸ்மிதா ரூப மெடிடேஷன். அடுத்த வேர்டு என்ன போடுற சூத்திரத்துல, இந்த சூத்திர திருப்பி படிக்கிற, விதர்க்க விசார ஆனந்த அஸ்மிதா ரூப அனுகமாத்து. அனுகமாத்து இப்படிப்பட்ட படிகளை உடையது. சம்பிரஜாத சமாதி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சமாதிங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய எல்லா சமாதிக்கும் பேரு சம்பிரஜாத சமாதி. ஏங்க என்ன கிடையாது, ஆத்மா பற்றி விசாரம்லாம் ஒன்னும் கிடையாது, வேதாந்தம்ங்கிறது கிடையாது, ஆத்ம விசாரம் எதுவும் கிடையாது. இதோட அதனால இதுக்கு பேரு சம்பிரஜான சமாதி. எந்த விஷயத்தை எடுத்தோமோ அதில் நின்று சமாதியை அடைதல். அந்த விஷயத்தோடு வேறெந்த விஷயமும் கலக்காமல் இருந்து சமாதியை அடைதல். இது அபர வைராகியத்தின் மூலியமாகத்தான் நீங்க இங்க வர முடியும்.
எந்த விதர்க்க சமாதிக்கு நீங்க வர முடியும், விசார சமாதிக்கு வர முடியும், ஆனந்த சமாதிக்கு நீங்க வர முடியும், அஸ்மிதா சமாதிக்கு நீங்க வரணும்னா என்ன இருக்கணும்? வைராகியம். அதன் மூலியம் அந்த வைராகியத்தை பெற்று, ஏன்னா இதுல ஒரு குரூப் பீப்புள் இருக்காங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க, அவங்க வேதாந்த வகுப்புகளை வரமாட்டாங்க. இப்போ வந்து அப்புற வைராகியத்தை அடைஞ்சிட்டாங்க, இந்த சமாதிக்கு மட்டும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அப்படி இருக்காங்க. வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? உதாசீன மகாத்மான்னு சொல்லுவோம். உதாசீன மகாத்மா. தே டோன்ட் கம் ஃபார் வேதாந்தா. இதுலயே லயிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமாதியில போறது அதுல ஒரு, ஏன்னா அந்த சமாதி அவங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். தியானம் ஆனந்தம், அதை அனுபவிச்சுட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு வைராகியம் இருக்கும், வைராகியம் இருக்கும். அந்த தியானம் பண்ணுவாங்க, அந்த தியானத்தின் மூலம் வர ஆனந்தத்தோட அவங்க லைஃப் முடிச்சுக்குவாங்க. தே வில் நாட், அதுல வெரி ஃபியூ மே கம் டு வேதாந்தம். ரிஷிகேஷ் நம்ம பார்த்திருக்கோம். அதுல இருந்து வேதாந்த வகுப்புகள் கேட்கணுங்கிறக்காக அந்த அவங்களுக்கு எல்லாம் பாருங்க, எது சொல்லி கொடுத்தாலும் அப்படியே டப்பு டப்புன்னு உள்ள புரியும். ஏன்னா வைராகியம் வச்சிருக்காங்க, ஏகாக்கறத சித்தம் இருக்குது. அதுக்கப்புறம் இது மேல ஆசை வந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு உபனிஷத் போதும் இறை பற்றிய ஞானத்தை அறிந்து. ஏன்னா ஃபுல் குவாலிஃபைடு மைண்ட். ஸ்ரவணம் மரண நிதித்தியாசம் டக் டக் டக்குன்னு போகலாம். ஆனா வரணுமே, அது வேற விஷயம். அது நம்பிக்கை வரணும், பூர்வ ஜென்மத்து புண்ணியம் இருக்கணும். இவ்வளவு தூரம் வந்துட்டு வேதாந்த வகுப்புகளுக்கு வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதைத்தான் அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுது சாஸ்திரம்? உதாசீன மகாத்மா. மகாத்மா தான் அவன், ஏன்னா வைராக்கியத்தை பெற்று சமாதி நிலைக்கு போயிட்டான். ஆனா உதாசீனன், வேதத்துக்கு வராத, வேதத்தை உதாசீனம் பண்ணினவன் ஆனா மகாத்மா. அது பாருங்க, வேர்டு பாருங்க, வேதத்தை உதாசீனம் பண்ணிட்டான். அதனால மகாத்மா. வைராக்கியம், தியானம், மெடிடேஷன், அந்த சமாதி நிலைக்கு போறதுனால அவன் யாரு? மகாத்மா. ஆனா என்ன வேர்டு ஆட் பண்ணிக்கணும்? உதாசீன. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் பார்த்திருக்கோம் அதுல ரிஷிகேஷ்ல, ஒரு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு கூட அவங்க பொருளா வச்சுக்க மாட்டாங்க. தே டோன்ட் ஸ்டடி சாஸ்திரம், உபதேசத்துக்குலாம் வர மாட்டாங்க, அதிகமா பேச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ரொம்ப ரேர். நீங்க கேட்டீங்கன்னா இப்படித்தான் இல்லைன்னு இப்படித்தான், வார்த்தை வாயிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் வராது. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா நாம வைராகியம் அதாவது என்ன சொல்றதுன்னா, நம்மளை விட அவங்க பல மடங்கு ஆனந்தத்தில் இருப்பவர்கள். அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்பட தேவையில்லை, அவங்கதான் நம்மளை பார்த்து பரிதாபப்படணும். என்ன, சம்சார சக்கரத்தில் மாட்டிட்டு இருக்கிற என்ன சொல்றது, சுக துக்கத்தில் மாட்டிட்டு இருக்கவங்க, வைராகிய சுகம்னா என்னன்னு தெரியாம சம்சாரத்தில் மாட்டிட்டு இருக்கவங்க, அவங்கதான் நம்மளை பார்த்து பரிதாபப்படுறாங்க. நாம அவங்கள பார்த்து பரிதாபப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க ஒரு ஆனந்த சமாதிங்கிற ஆனந்தத்திலும் சுகம் அதையும் கண்டிருப்பாங்க. வைராகிய சுகமும் அவங்களுக்கு, வைராகிய சுகம் தியானத்தின் மூலியமாக கிடைத்த சமாதியினுடைய சுகம் ரெண்டையும் அனுபவிக்கிறதுனாலதான் அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு தட்டு கூட வாங்காம சாப்பாடு கிடைச்சா ஓகே, கிடைக்கலினாலும் ஓகே, போயிட்டே இருப்பாங்க. 2 நாள் சாப்பாடு இல்லைனாலும் அந்த ஓடுற ஆத்துல ஓடுற தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்தவங்களும் இருக்கிறதுக்கு முடியுது. எப்படி முடியுதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் வைராகியம் அண்ட் சமாதி சுகம், 2 நாள் கிடைக்கிற சுகம். இப்படி ஒரு குரூப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்ன பேரு? உதாசீன மகாத்மா. இப்ப பார்த்தோம் 2 டைப் ஆஃப் சமாதி. இவங்களாம் தான் ஒரு டைப் ஆஃப் சமாதி. எது உங்களுக்கு அந்த விதர்க்க ரூபத்துல சமாதிக்கு போலாம், விசார ரூபத்துக்கு சமாதிக்கு போலாம், ஆனந்த ரூபத்துக்கு போலாம், அஸ்மிதா ரூபத்துக்கு சமாதிக்கு போலாம். இந்த 4 சமாதிக்கு பேரு சம்பிரஜாத சமாதி. இது அதனுடைய பிரயோஜனம். அடுத்து 18வது சூத்திரத்தை நமக்கு வேண்டுகிற சூத்திரம் பர வைராக்கிய பலன். இதெல்லாம் என்னது? அப்புறம் போட்டு தள்ளிட்டாரு. இதெல்லாம் அப்புறம். வேர்டே பாத்தீங்களா என்ன வேர்டுன்னு? அப்புறம். சில பேர் இதுதான் சாத்தியம் நினைச்சு இதோட லைஃப் முடிச்சுட்டு போறவங்க இருக்காங்க. பதஞ்சிக்குள்ள வந்தா தான் தெரியும் இதெல்லாம் என்னது அபரம். அவ்வளவுதான். பரம் எது? மேலானது எது? பரவைராக்கிய பலன் என்ன அப்படிங்கிறத 18வது சூத்திரத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? விராம பிரத்யய அபியாச பூர்வக சம்ஸ்கார சேஷக அந்யக. திருப்பி படிக்கிற விராம. இது எதனுடைய சுகத்தை படிச்சுட்டு இருக்கிறோம்? பர வைராக்கியத்தினால கிடைக்கக்கூடிய பலன் என்ன? இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம்? அபர வைராக்கியத்தின் மூலியமாக நீ சமாதிக்கு போலாம். பல சித்திகளும் வருங்க. அதுல பாத்தீங்கன்னா பின்னால படிக்க போறோம். பல சித்திகள் வரும். என்னென்ன? அந்த அபர வைராக்கியத்தின் மூலியமாக பல சித்திகள் வரும். அனிமா, மகிமா, நெருப்புக்களை கைவிடுறது, காத்துல பறக்கிறது, தண்ணி மேல நடக்கிறது, கூடு விட்டு கூடு வாரது, இதெல்லாம் அபர வைராக்கியத்தின் பலன். இது ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு தாத்பரியம் அல்ல. ஏன்னா அதுல போயிட்டு வச்சுக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் நம்ம வேற வேதாந்தம் படிச்சுக்கலாம், தண்ணி மேல நடக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களாமே. ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேதாந்த வகுப்புகள் வந்துட்டு ஐயோ அங்க தண்ணி மேல நடக்கிற சொல்லி கொடுக்குறாங்களாமே, காத்துல பறக்கிற சொல்லி கொடுக்குறாங்களாமே, அதுல ஆசை வந்து கடைசியில எது முடிந்த முடிவோ வேதாந்தத்தை விட்டுட்டு அங்க போனவங்களும் இருக்காங்க. அது தவறு. நம்மளுடைய வாழ்க்கை இந்த சரீரம் எடுத்தது தண்ணி மேல நடக்கிறக்கோ, காத்துல பறக்கிறக்கோ அல்ல, நெருப்புக்குள்ள கையுடறக்கோ, கூடு விட்டு கூடுவாருக்கோ இறைவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுக்கவில்லை.
அது தியானத்தின் மூலியமாக வர அவாந்தர பலன். அவாந்தரன புண்ணாக்கு அடிக்கடி சொல்ற, அது ஒரு எக்ஸ்ட்ராவா தானே கிடைக்கும். அதுல மூழ்கி போய்விடக் கூடாது. எண்ணெயாட்ட போனோம்னா எண்ணெய் தான் முடிச்சுட்டு வரணும். எண்ணெய் அங்கேயே வச்சுட்டு புண்ணாக்கு வீட்டுக்கு தூக்கிட்டு வர மாதிரி அவாந்தர பலன். நீ கேட்டாலும் கேட்கல, புண்ணாக்கு கிடைக்கும் ஆயில் மில்ல, அதை தூக்கிட்டு வரக்கூடாது. அதை போல தியானம் பண்ணும்போது மெடிடேஷன் வைராக்கியத்தை பெற்றோர் ஏகாக்கர சித்தம் பெறணும்னா நீ தியானம் பண்ணலாம், தவறில்லை, பண்ணலாம். பண்ணும்போது கிளை இந்த மாதிரி சித்திகள் வரும்போது இந்த அப்படி திருநீர் எல்லாம் சித்து விளையாட்டு, இந்த அப்படி ஒரு குங்குமம், இந்த அப்படி சிவலிங்கம் கொடுக்குறாங்களா இல்லைங்களா, எல்லாமே சித்து விளையாட்டு. இதெல்லாம் எப்படி கிடைச்சது அவங்களுக்கு? அப்பற வைராக்கியத்தின் மூலியமாக தியானத்தை செஞ்சு அவங்க இந்த சித்தியை பெற்றார்கள். வேதாந்த வகுப்புகளுக்கு வந்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், இது தாத்பரியம் அல்ல. இறைவன் இந்த சித்தியை பெறுவதற்காக எனக்கு சரீரத்தை கொடுக்கவில்லை. இந்த சித்தியை இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக எனக்கு இறைவன் சரீரத்தை கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம எங்க போகணும்? பரவைராகியத்துக்கு வரணும். அந்த பரவைராகியத்தின் மூலியக்கூடிய பலனுக்கு நம்ம வரணும். அது அடுத்த சூத்திரம் சொல்லுது. 18வது சூத்திரத்துல என்ன சொல்றாரு? பரவைராகியத்துடைய பலன் என்ன? ஃபர்ஸ்ட் வேர்டு விராம பிரத்யய அபியாச பூர்வக சம்ஸ்கார சேஷக அனன்யக. ஃபர்ஸ்ட் வேர்டு விராம. இந்த பரவைராகியத்துடைய பலன் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா? பலன் இறைவனை பரவைராகியம் என்ன? இறைவனை பற்றிய பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை பெற்று மோட்சத்தை பெறுதல். அதனுடைய பலன் என்னன்னு சொல்றார். மோட்ச பலன் தான் அவர் சொல்றார். பரவைராகியம் என்ன? மோட்சம். பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை பெற்று இந்த சரீரத்தில் இருக்கிற பற்றை அல்லது சரீரம் 4 அபிமானத்தை விடுதல், அதுதான் பரவைராகியம், அதுதான் மோட்சம். அந்த மோட்சத்துடைய பலன் என்ன? ஏன் இதெல்லாம் அப்புறம் சொன்னேன், ஏன் அது நான் பரம் மேலுன்னு சொல்றேன்னா, அதுல கிடைக்கிற பலன் என்ன சொல்றது, வார்த்தைகளால் விளக்க முடியாத பலன் பரவைராகியத்தில் கிடைக்கும். நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்? விராம. அதாவது என்ன சொல்லாங்கன்னா, நமக்கு துக்கத்துக்கு உட்படுத்தும் எண்ணங்கள் வராது. என்னை துக்கப்படுத்துகிற எண்ணங்களுக்கு நான் விடுமுறை கொடுத்து விடுவேன். இது சுவாமிஜியோட வார்த்தை. எனக்கு துக்கத்தை கொடுக்கிற எண்ணங்கள் என்னென்னங்க? ராகம், தேசம், காமம், குரோதம், மதம், மாத்சரியம். இதுதான் என் துக்கத்துக்கு காரணம். ஏத்தூடு, பக்கத்தூடு, அண்ணன் தம்பி, சடர் பொழுது அவங்கள துக்கத்துக்கு காரணம். அப்படி போயிடாதீங்க. எனக்கு துக்கத்தை கொடுக்கிற காரணங்கள் என்னிடம் இருக்கிற ராகம், துவேஷம், மதம், மாத்சரியம், காமம், குரோதம். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டேன்? லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பர்மனன்ட் லீவ் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பலன் எப்படி நினைச்சு பாருங்க. நினைக்கும் போதே நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அத்தனைக்கு என்ன பண்ணிட்டேன்? லீவ் கொடுத்து அனுப்பிச்சாச்சு, விடுமுறை அளித்து விட்டே. 2வது பிரத்யனா. எதை காரணமா? பரவைராகியத்தின் மூலியமாக. பிரத்யனா இதன் மூலியமாக, பரவைராகியத்தின் மூலியமாக விராம. அப்படி புரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய துக்கம் கொடுக்கக்கூடிய எண்ணங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்? எண்ணங்களை லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அடுத்தது அபியாச. எண்ணங்கள் இல்லாமைன்னு போட்டுக்க. லீவ் கொடுக்க சும்மா வார்த்தையில சொன்ன. என்னை துக்கப்படுத்தும் எண்ணங்கள் இல்லாதவை. அதான் ஃபர்ஸ்ட். இல்லாமை. துக்கம் கொடுக்கிற எண்ணங்கள் இல்லாமை ஆச்சுங்களா? இது விராம. அடுத்தது பிரத்யங்கிறது அந்த பரவைராகியம். அதுதான் காரணம். அபியாச பூர்வக. அந்த ஞானத்தை பெற்றுட்டா மட்டும் பத்தாது. என்ன பண்ணணும்? அதில் இருந்து அபியாசம் பழக வேண்டும். எந்த ஞானத்தை நீ அடைந்து எல்லாத்துக்கும் லீவு கொடுத்து அனுப்பிச்சியோ அதை விட்டுட்டுதான் மறுபடியும் நழுவிடுவ. என்ன பண்ணணும்? அபியாசம் தொடர்ந்து அதில் இருந்து பழக வேண்டும். அந்த ஞானத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அதற்கு பழக வேண்டும். அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? நிதித்தியாசனம். அவர் சொல்ற வேர்டு நிதித்தியாசனம் பண்ணணும். சிரவணத்தின் மூலியமாக, மரணத்தின் மூலியமாக ஞானம் உங்களுக்குள் உறுதி பெற்றிருக்கும். ஆனா நீங்க அதுக்கப்புறம் அப்படி டிராப் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நழுவீர்கள். பெற்ற ஞானத்திலிருந்து நீங்கள் நழுவி விடுவீர்கள். ஏன்னா அந்த சரீர அபிமானம் அவ்வளவு திக்கு. கோடான கோடி ஜென்மங்கள் எடுத்து அத்தனை ஜென்மத்திலே நான் இந்த சரீரம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அது மனதில் அப்படியே போய் அப்பி கிடக்கும். அது நீங்க ஞானத்தை பெற்றாலும் மனம் புத்தி பிடிச்சுக்கும், மனம் பிடிக்காது. மனதுக்கு என்ன வேணும்? அபியாசம். அபியாசம் பண்ணி தான் மனதை பழக்க முடியும். இல்லைன்னா அதுக்கு நழுவியும். சோ நிதித்தியாசனம்ங்கிறது அபியாசம் ஃபார் மனதிற்கு, நிதித்தியாசனம் ஃபார் மனம். ஏன்னா நிதித்தியாசன காலத்துல புதிதாக ஞானம் இல்லையா, ஆல்ரெடி ஞானத்தை பெற்றவங்க தான் என்ன பண்ண முடியும்? நிதித்தியாசனத்துக்கு வர முடியும். ஞானம் எப்பங்க கிடைக்கும்? வேதாந்தம், வேத உபனிஷத்துக்களை சிரவணம்
மனனம். வேதத்தை கேட்டல், அதுல இருக்கிற டவுட்லாம் போகும்போது ஞானத்தை பெற்றுவீங்க, சம்சய ரகித ஞானம் கிடைச்சிடும். ஆனா அதில் நிக்கணும்னா நிதித்தியாசனம், மனதை பழக்குதல் அபியாசம், அபியாச பூர்வக அதை பழக்கணும். அடுத்தது சம்ஸ்கார சேஷக அந்நியக. அந்நியகனா நீங்க முதல்ல படுத்து பார்த்தீங்களா, அந்த சம்பிரஜானத்தை விட இது வேறுபாடான அந்நியகனா அசம்பிரஜான சமாதி. இதன் மூலியமாக சிரவண மனன நிதித்தியாசன மூலியமாக நீ பெறக்கூடிய சமாதிக்கு பேரு அசம்பிரஜாத அந்நியகம் போட்டார். அப்ப நம்ம என்ன படிச்சோம், முதல்ல சம்பிரஜா படிச்சோமா, இப்ப இங்க என்னன்னு போட்டுக்கோ, அந்நியகங்கிறவர் எதை குறிக்குது, அசம் பிரஜாத சமாதி. அசம் பிரஜாத சமாதி மோக்ஷம். அதுக்கு என்ன பண்ணணும், அதனுடைய பலன் என்ன, ஃபர்ஸ்ட் துக்கத்தை விராம, துக்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே அவுட். அடுத்தது அதுல இருந்து பழகணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறாரு, ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் நீ அதுல இருந்து பழகணும். அடுத்தது சம்ஸ்கார சேஷம். என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மனதுல பூர்வ ஜென்மத்திலிருந்து இந்த ஜென்மத்தினுடைய வாசனைகள், நீங்க ஞானத்தை பெற்றீங்க, பெற்றதுக்கு அப்புறம் அந்த வாசனை அப்படியே இருக்கும், அந்த வாசனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது நீங்க போன ஜென்மத்துக்கு ஒரு 14 நாளைக்கு முன்னால ஒரு குலோப் ஜான் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த சாப்பிட்டதோட அந்த செயல் முடிஞ்சு போறதில்ல, அந்த டேஸ்ட் மனதில் ஒரு பதிவாக பதிஞ்சிடும். அதனாலதான் பாருங்க, நீங்க குலோப் ஜானே பார்க்காம 4 நாள் கழிச்சு அந்த கடை தாண்டி வரும்போது சே குலோப் ஜான் வாங்கி சாப்பிடலாமான்னு அது உள்ள இருக்கிற பதிவு வெளியில வந்து தூண்டும், அதை அனுபவிக்கிறதுக்கு தூண்டும். நீங்க ஞானத்தை பெற்றீங்கிறதுக்காக இந்த வாசனையெல்லாம் என்ன ஆகும், அதான் விசாரம். அதுதான் சொல்றாரு சம்ஸ்காரம் என்னது, அந்த பதிவு, அது உள்ள இருக்கிற பதிவுகள். இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் எத்தனான கோடி பதிவுகள் உள்ள இருக்கே, அதெல்லாம் என்ன ஆகிறது, சம்ஸ்கார சேஷக அப்படின்னா முன்பதிவுகள் மட்டும் இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன தெரியுங்களா, எப்படி தெரியுங்களா இருக்கும், எந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கும்னா, வருவட்ட விதையை போல். விதை நடக்கல இருக்குது, ஒரு கப்பல வறுக்காத நடக்கல, இன்னொன்னுல அதை வறுத்து பக்கத்து கப்பல வறுத்து வைக்கிறீங்க, அந்த வறுத்த வச்ச கப்பலையும் நடக்கல இருக்குது, ஆனா அதுல என்ன கிடையாது, உயிரோட்டம் கிடையாது. அந்த நடக்கலையும் இந்த நடக்கலையும் ஒரே மாதிரிதான், இங்கேயும் நடக்கல, இந்த கப்பலையும் நடக்கல இருக்கு, வறுத்து வச்ச கப்பலையும் நடக்கல இருக்குது, வறுக்காத கப்பலையும் நடக்கல இருக்கு. அந்த வறுக்காத நடக்கலையை போட்டீங்கன்னா அது முளைக்கும், ஆனா வறுத்த நடக்கலை போட்டா அது என்ன ஆகாது, முளைக்காது. அதன் உயிரோட்டத்தை அது இழந்து விடுவதை போல் அந்த ஞானியினுட சம்ஸ்காரங்கள், இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் பதிந்த பதிவுகள் சம்ஸ்காரங்கள் வருவட்ட விதையை போல் ஆகிரும் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அதை நாம் அழிக்க முடியாது. இத்தனை ஜென்மங்கள் எடுத்த வாசனை உள்ள வச்சுக்கிட்டு அது தொந்தரவு பண்ணாது. சம்ஸ்காரங்கள் இருக்கும், அது எப்ப வெளியில வரும்னு தெரியாதுங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு மனதுக்குள்ள ஒரு ஆழமான இடத்துல அது இருக்கு, சப்கான்சியஸ் மைண்டுங்கிற மாதிரி அது உள்ள இருக்குது. அது எங்க இருக்குதுன்னு தெரியாது, அது எப்ப வெளியில வரும்னு தெரியாது, எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு எனிமி, அவன் நம்மளோட எனிமியை வச்சுட்டோம்னா, எனிமி எங்க இருக்குன்னு தெரியாது, எப்ப வருவான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, எனியை எப்படி அழிக்கிறது, அந்த எனிமியை எப்படி அழிப்பீங்க? அதனால இந்த ஞானம் என்ன பண்ணுதான், அந்த சம்ஸ்கார பதிவுகளை வருத்துறது, தன்னுடைய உயிரோட்டத்தை அது இழந்துவிடும், ஆனா அங்க இருக்கும். அப்ப அங்க இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறமும் அந்த பூர்வ சம்ஸ்காரம் அவருக்கு உள்ள இருந்து வெளியில வரும், தடுக்க முடியாது, வெளியில வரும். ஆனா அந்த இடத்துல அப்படியே அமர்ந்துரும், முளைக்காது. அந்த சம்ஸ்காரம் உள்ள இருந்து அந்த பதிவுகள் உள்ள இருக்கிற பதிவுகள் வெளியே வருது பாத்தீங்கன்னா, அது வந்துதான் தீரும். ஏன்னா உள்ள இருக்கு அந்த ஞானியோட மனதிலும் சம்ஸ்காரங்கள் இருக்கும், அதுவும் வெளியில வரும். வந்தா அது அங்கேயே என்ன ஆயிரும், முளைக்காது. அந்த இடத்துல எந்த இடத்தில் அந்த ஆசை எழுந்ததோ அங்கேயே அது படுத்துக்கும், அது அழிந்து விடும். அந்த சம்ஸ்காரம் அவரை தொந்தரவு பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஞானத்துக்கு அப்புறம் ஒருத்தர் அந்த ஞானிக்கு என்ன தெரியும், மானம் அவமானம் எல்லாமே அவருக்கு தெரியும். ஒருத்தர் இப்படி நம்ம புகழ்றாங்களா இகழ்றாங்களா அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தைகளை சில பேர் நினைக்கிறது ஞானி ஆயிட்டு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, குழந்தை மாதிரி. அதெல்லாம் கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும். நம்மளோட இன்னும் ஷார்ப்பா அவர் புரிஞ்சுக்குவார். நீங்க அவமானப்படுத்துறீங்களா, மானமா அவன் புகழ்றீங்களா, அவமானப்படுத்துறீங்களா, வார்த்தைகளா சொத்து எல்லாம் அவருக்கு தெரியும். என்ன நடக்குது, அவர் தெரியாத குழந்தைகள்ல. புகழ்ந்தாலும் நீங்க இகழ்ந்தாலும் அவர் துயரப்பட மாட்டார். யார் என்ன செய்யறார் நன்கு தெரியும், அந்த பதிவும் உள்ள போகும். ஏன்னா நீங்க ஒரு திட்டுறீங்க அப்படின்னா அந்த பதிவு அவர் மனசுக்குள்ள, எதெல்லாம் இறைவனோட படைப்பு. எது நீங்க ஒரு திட்டுறீங்கன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணும், காது கேட்கும், அது கொண்டே மனதுல ஞானத்தை கொடுக்கும். அதெல்லாம் பண்ணாம இல்லாம பண்ண முடியாது. ஈஸ்வரனோட படைப்பு, அதை எப்படி இல்லாம பண்றது? ஒரு திட்டாங்கன்னா உடனே காதை அடைச்சு முடியுமா? என்ன முடியாது. அவங்க சொல்ற வார்த்தைகளா கேட்பாரு,
அது அந்த காது கொண்டு ஞானத்தை மனசுல கொடுக்கும். மனதிலும் என்ன ஆயிரும்? ஒரு பதிவு இருக்கும், சம்ஸ்காரம் இருக்கும். ஆனால் சம்சாரம் இருக்காது. சம்சாரம் என்ன? துக்கம். பதிவுகள் இருக்கும், ஆனால் துக்கம் இருக்காது. டைம் அதிகமாயிடுச்சு.